நீ எந்த ஒரு டாக்டரின் எடுத்தாலும் எந்த ஒரு உபதேசம் எடுத்தாலும் அதில் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தன்னை பிதாவாக மாத்திரம் சொல்லாமல் நம்மளை அவர் பிள்ளையை தான் கூப்பிடுறார். நம்ம சும்மா ஒரு ஓமைக்கு அவர் பிதாவாக இருக்கிறார், நான் மகனாக இருக்கிறேன் மகளாக இருக்கிறேங்கிறது ஓமை கிடையாது. அவர் உண்மையிலே இந்த உலகம் உருவாதுக்கு முன்பதாகவே ஒரு குமாரனுக்கு பிதாவாக காணப்படுறார். இந்த உலகம் உருவாதுக்கு முன்பதாகவே அன்பா இருக்கும்போது யார்கிட்ட அன்பா இருந்தாரு? அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த அன்பு அந்யுன்யத்தை தான், அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை தான் அந்த அந்த தேவன் காணப்படுறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தேவன் உங்களை மீட்பதற்காக என்னை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்கு பார்த்தீங்கன்னா